அந்தி சாயும் நேரம் கிராமத்து வயல்வெளியின் ஓரத்தில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த அந்த பழமையான ஆலமரத்தின் நிழலில் சூர்யாவும் கௌரியும் அமர்ந்திருந்தனர். ஜில்லென்ற குளிர்ந்த காற்று வயல்வெளி பயிர்களை அசைத்து செல்ல கௌரியின் கண்களிலிருந்து சொட்டு சொட்டாக கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அவள் முகத்தில் படர்ந்திருந்த அந்த போலி சோகத்தை கண்டு கலங்கி போன சூர்யா மெல்ல அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அவன் கைகள் ஆறுதலாக அவளது கையை தொட்ட அந்த நொடி கணத்தில் இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி முற்றிலும் மறைந்து போவது போல இருந்தது. கௌரியின் முகத்தில் தெரிந்த அமைதியையும் முகம் நிறைந்த கள்ளமின்மையையும் உண்மை என்று நம்பிய சூர்யா உலகையே மறந்து அவள் மீது அளவற்ற பரிதாபமும் ஈர்ப்பும் கொண்டான். ஆனால் அந்த போலி அமைதிக்கு பின்னால் ஒளிந்திருந்த கொடூரமான பேராசையை அவன் கணிக்க தவறிவிட்டான். கௌரி பிறந்து வளர்ந்தது எல்லாமே போக்குவரத்து வசதிகள் கூட சரியாக இல்லாத சின்னமனூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில். அவளது தந்தை சுப்பையா ஊரார் வயலில் காலை முதல் மாலை வரை முதுகு ஒடிய உழைக்கும் ஒரு சாதாரண தினக்கூலி விவசாயி. உடம்பில் சொட்டும் ஒவ்வொரு துளி வியர்வையும் சிந்தி உழைத்தாலும் அவர்கள் வீட்டில் ஒருவேளை உணவிற்கே அல்லாடும் அளவுக்கு கொடிய வறுமை நிலவியது. ஒவ்வொரு இரவும் தன் மகளின் பசியை பார்த்து தன் ஏழ்மையையும் விதியையும் நொந்து கொண்டே சுப்பையா தூங்கப் போவதைக் கண்டு கௌரியின் மனதிற்குள் வறுமையின் மீது பேரருவருப்பு உருவானது. இந்த சேரும் சகதியும் நிறைந்த கிராமத்து வாழ்க்கை, கரை படிந்த கிழிந்த புடவைகள், கஞ்சி களையம் எல்லாமே எனக்கு வெறுத்து போய்விட்டது. எப்படியாவது இந்த நகரத்தில் இருந்து தப்பித்து நகரிற்கு செல்ல வேண்டும். பெரிய பெரிய கார்களில் மகாராணி போல வலம் வர வேண்டும் என்ற பேராசை தீ அவளது ஒவ்வொரு நரம்பிலும் சுட்டெரித்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு ஏழை கூலி தொழிலாளியின் மகளுக்கு அந்த ராஜபோக வாழ்க்கை எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்விக்கு அவளிடம் விடை இல்லை. அந்த விடையை தேடி அவள் தவித்து கொண்டிருந்த போதுதான் விதியே அவளுக்கு ஒரு தங்கத்தட்டை நீட்டுவது போல அந்த சம்பவம் நடந்தது. அன்று கிராமத்தின் தூசி நிறைந்த பாதையில் ஊரே பார்த்திராத 2 பிரம்மாண்டமான சொகுசு கார்கள் வந்து நின்றன. ஊர் ஜனங்கள் அனைவரும் வேலையை விட்டுவிட்டு ஆச்சரியத்துடன் அந்த கார்களை சூழ்ந்து வேடிக்கை பார்த்தனர். காரின் கதவு திறக்கப்பட்டு அதிலிருந்து இறங்கினான் கதையின் நாயகன் சூர்யா. பளபளக்கும் வெண்மை நிறம், கம்பீரமான உயரம், பார்த்த உடனேயே மயக்கும் சினிமா ஹீரோ போன்ற தோற்றம். நகரத்தின் மிக பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த அந்த இளைஞனுக்கு இயந்திரத்தனமான நகரத்து ஆடம்பர வாழ்க்கை அழுத்து போய்விட்டது. இயற்கையோடு இணைந்து கிராமத்து மண்ணில் இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்ற தூய்மையான லட்சியத்தோடு அவன் அந்த கிராமத்திற்கு வந்திருந்தான். சும்மா வரவில்லை. ஊரை சுற்றியிருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கோடி கணக்கில் பணம் கொடுத்து வாங்கி இருந்தான். கிராமத்து மக்களின் கள்ளமில்லா அன்பு மற்றும் மண்ணின் மீது அவனுக்கு அளவற்ற மரியாதையும் பக்தியும் இருந்தது. அவனது விவசாய கனவுக்கு வழிகாட்ட அந்த ஊரின் மூத்த பள்ளி ஆசிரியர் சிவராமன் வாத்தியார் உடன் இருந்தார். சிவராமன் வாத்தியார் ஊராரால் மிகவும் மதிக்கப்பட்ட நேர்மையான மனிதர். சூர்யாவுக்கு அந்த மண்ணின் தன்மையை பற்றியும் பயிர்களை பற்றியும் அவர் விளக்கி கொண்டிருந்தார். தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கௌரியின் கண்கள் மின்னத் தொடங்கினாள். சூர்யா கையில் அணிந்திருந்த விலை உயர்ந்த கடிகாரம், அவன் உடுத்தியிருந்த ஆடம்பரம், அவனது சொகுசு கார் எல்லாவற்றையும் பார்த்த கணமே அவளுள் ஒளிந்திருந்த பேராசை விழித்து கொண்டது. இவனிடம் கோடி கணக்கில் பணம் கொட்டி கிடக்கிறது. கிராமத்து மக்கள் என்றால் இவனுக்கு அலாதி பிரியம் வேறு. எப்படியாவது இவனது பலவீனத்தை பயன்படுத்தி என் வலையில் வீழ்த்தி விட்டால் என் வாழ்நாளின் வறுமை ஒரே நாளில் பஞ்சாய் பறந்துவிடும். நான் கனவு காணும் அந்த நகரத்து சாம்ராஜ்யத்திற்கு இவன்தான் என் பாஸ்போர்ட் என்று அவளது குரூர மனம் கணக்கு போட தொடங்கியது. அந்த கள்ளமில்லா இளைஞனின் நேர்மையையும் கிராமத்தின் மீது அவனுக்கு இருந்த தூய்மையான அன்பையும் முதலீடாக வைத்து அவனது வாழ்க்கையில் புயலை கிளப்புவதற்காக தன் முதல் சதி திட்டத்தை கௌரி அங்கிருந்தே தீட்டத் தொடங்கினாள். சூர்யா போன்ற நகரத்து சூழலில் வளர்ந்த படித்த புத்திசாலி இளைஞனை சாதாரண கவர்ச்சியாலோ அல்லது மலிவான நாடகங்களாலோ வீழ்த்திவிட முடியாது என்பதை கௌரி மிக தெளிவாக உணர்ந்திருந்தாள். உடல் அமைப்பை காட்டியோ அநாகரிகமான முறையில் அவனை கவர முயன்றாலோ அவன் தன்னை உடனடியாக ஒதுக்கி தள்ளிவிடுவான் என்பது அவளுக்கு தெரியும். சூர்யா தேடுவது பெண்களின் வெளிப்புற கவர்ச்சியை அல்ல, மாறாக கிராமத்து மண்ணின் அசல் கள்ளமில்லாத முட்டாள்தனம் கலந்த அப்பட்டமான அமைதியை தான். அதுவே கௌரியின் மிகப்பெரிய சாணக்கிய ஆயுதமாக மாறியது. மறுநாளே தன் சதி திட்டத்தின் முதல் பகடையை உருட்டத் தொடங்கினாள் கௌரி. தன் தந்தை சுப்பையாவிடம் சென்று தானும் சூர்யாவின் நிலத்தில் கூலி வேலைக்கு வருவதாக கூறினாள். தலைக்கு தாராளமாக எண்ணெய்
தேய்த்து இரு பக்கமும் நேர்த்தியாக ஜடை பின்னி பழையதானாலும் சுத்தமாக தோய்த்த கதர் புடவையை உடுத்தி கொண்டாள். முகத்தில் கள்ளமில்லாத ஒரு சின்னஞ்சிறு புன்னகையை ஏந்தி கொண்டு அசல் கிராமத்து பைங்கிலி போல தன் வேடத்தை தரித்தாள். அவளது முழு கவனமும் எண்ணமும் சூர்யாவின் பார்வையை தன் பக்கம் திருப்புவதிலேயே நிலைத்திருந்தது. சூரியன் உச்சிக்கு வந்து கதிர்வீச்சை பொழிந்த உச்சி வேளை. சூர்யா காலையிலிருந்தே அந்த சுட்டெரிக்கும் வெயிலில் மண்ணோடு மண்ணாக இறங்கி உழைத்து களைப்பில் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் போய் அமர்ந்தான். நகரத்து சொகுசு வாழ்க்கையில் வளர்ந்த அவனுக்கு அந்த உழைப்பு பெரும் சோர்வை தந்திருந்தது. இதுதான் சரியான தருணம் என்பதை உணர்ந்த கௌரி மெல்ல நடை போட்டு அவன் அருகே சென்றாள். அவளது கைகளில் மண் பானையில் தயாரித்த குளிர்ந்த மோரும் தன் தந்தைக்காக கொண்டு வந்திருந்த ராகி களியும் இருந்தன. நாணத்தால் தலை குனிந்து மிக மென்மையான குரலில், சார், சிட்டியில இருந்து வந்து இந்த சுடு வெயில்ல இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, தொண்டை காஞ்சு போயிருக்கும், இந்த மண்பானை மோரை குடிங்க சார், உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் என்று மிக மரியாதையுடனும் பரிவுடனும் அந்த பானையை அவனிடம் நீட்டினாள். நகரத்தின் செயற்கையான போலி உலகத்திலிருந்து வந்திருந்த சூர்யாவுக்கு மண்பானை அன்பு கலந்த மோரை நீட்டிய அந்த ஏழை கிராமத்து பெண்ணின் எளிய உபசரிப்பு மிக பெரிய விஷயமாக தெரிந்தது. ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தபடியே மோரை பருகினான். அவன் குடிக்கும் போது கௌரி தன் கண்களை அங்கும் இங்கும் அலைபாய விட்டு வெட்கப்பட்டு தலை குனிவது போல ஓர் அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றினாள். அங்கிருந்து அவளது ஆட்டத்தின் வேகம் இரட்டிப்பானது. தினமும் வயலில் களை எடுக்கும் போதும் பயிர் அறுவடை செய்யும் போதும் வேண்டும் என்றே தன் சுர்வமான குரலில் இனிமையான நாட்டுப்புற பாடல்களை பாடத் தொடங்கினாள். அந்த ஜில்லென்ற தென்றல் காற்றிலும் வயல்வெளியின் பச்சை பசேல் சூழலிலும் கௌரியின் கானம் ஒலித்த போது சூர்யா அச்சரசரமே மயங்கித்தான் போனான். தன் வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு தூரத்தில் இருந்தபடியே மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல அவளை பார்த்து கொண்டிருப்பான். இது வெறும் உடலியல் ஈர்ப்பு அல்ல. நகரத்து இயந்திரத்தனமான வாழ்க்கைக்கு நேசித்து போயிருந்த அவனது மனதிற்கு அவளது பாட்டு, அந்த எளிய புன்னகை, அவளது எளிய வாழ்க்கை முறை எல்லாமே சொர்க்கத்தை போல தெரிய ஆரம்பித்தன. ஒரு நாள் மாலை வேலை முடிந்து அனைவரும் கிளம்பும் நேரத்தில் சூர்யாவின் எதிரே வந்து நின்றாள் கௌரி. அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்து மிகுந்த பக்தியும் மரியாதையும் இருப்பது போல கைகளை கூப்பிக்கொண்டு கூறினாள், நீங்க கோடி கணக்கில் பணம் இருந்து பெரிய இடத்து ஆளா இருந்தாலும் எங்களை மாதிரி ஏழைங்க கூட இந்த மண்ணில இறங்கி வியர்வை சிந்துறீங்க சார். வேற யாரா இருந்தா எங்களை இழிவா பார்த்திருப்பாங்க. நீங்க நிஜமாவே எங்களுக்கு தெய்வத்துக்கு சமம் சார். கௌரியின் இந்த வார்த்தைகள் சூர்யாவின் நெஞ்சில் நேரடியாக போய் தைத்தன. எந்த ஒரு நேர்மையான ஆண் மகனுக்கும் தன் உழைப்பையும் நல்லெண்ணத்தையும் ஒரு பெண் கள்ளமில்லாமல் புகழும் போது அவள் மீது தானாகவே ஒரு தனி ஈர்ப்பு உருவாகும். சூர்யாவின் மனதிலும் அதுவே நடந்தது. கௌரியின் எளிய வார்த்தைகள், நாட்டுப்புற பாடல்கள், மண்பானை மோர் எல்லாமே சேர்ந்து சூர்யாவின் மனதுக்குள் அவளை பற்றிய ஒரு தீவிரமான பிம்பத்தை உருவாக்கியது. தினமும் அவளுக்காகவே வயலுக்கு வர தொடங்கினான் சூர்யா. அவள் வேலைக்கு வர சிறிது தாமதமானாலும் அவனது கண்கள் அவளை தேடி அலைந்தன. கௌரி வீசிய அந்த போலி அன்பெனும் வலையில் நகரத்து புத்திசாலி கோடீஸ்வரன் முழுமையாக வந்து விழுந்திருந்தான். ஆனால் அந்த அப்பாவி இளைஞனுக்கு தெரியவில்லை, இந்த எளிய முகத்திற்கு பின்னால் தன் சொத்துக்களையும் வாழ்க்கையையும் அடியோடு விழுங்கி ஏப்பம் விட காத்திருக்கும் ஒரு பயங்கரமான சுயநல பிசாசு ஒளிந்திருக்கிறது என்று. கௌரியின் சதி திட்டம் 100% வெற்றியை நோக்கி நகர தொடங்கியது. தன் சாணக்கிய திட்டம் எல்லாம் மிக சரியாக வேலை செய்து கோடீஸ்வரன் சூர்யா முழுமையாக தன் வலையில் வீழ்ந்து விட்டான் என்ற மிதப்பில் மிதந்து கொண்டிருந்தாள் கௌரி. நகரத்து ராஜபோக வாழ்க்கை இனி என் கை கெட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது என்று மனதிற்குள் கணக்கு போட்டுக் கொண்டிருந்த அவளது ஆசை மாளிகைக்குள் இடி வீழ்ந்தது போல ஒரு சம்பவம் நடந்தது. அன்று காலை கிராமத்து தூசி பாதையை கிழித்து கொண்டு மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான சொகுசு கார் வந்து நின்றது. காரின் கதவு திறக்கப்பட்டு அதிலிருந்து இறங்கினாள் திவ்யா. அவளை பார்த்த மாத்திரத்திலேயே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த அனைவரது கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தன. சிவந்த நிறம், நவீன பாணியிலான ஆடம்பர உடை, கண்களில் அணிந்திருந்த விலை உயர்ந்த கருப்பு கண்ணாடி, கம்பீரமான நடை என சாட்சாத் ஒரு மோகினி தேவதையை போல இருந்தாள். அவளது
அவளது அந்த தோற்றத்தையும் கம்பீரத்தையும் கண்ட கௌரி ஒரு கணம் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போனாள். திவ்யா காரை விட்டு இறங்கி நேராக வயல்வெளியில் நின்றிருந்த சூர்யாவை நோக்கி சென்றாள். அவளை கண்டதும் சூர்யாவின் முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் பொங்கி வழிந்தது. அவன் ஓடோடி சென்று அவளது கைகளை பிடித்து கொண்டு அளவற்ற அன்போடு பேசத் தொடங்கினான். அங்கிருந்தவர்களிடம் விசாரித்த போதுதான் கௌரியின் தலையில் பேரிடி விழுந்தது போன்ற அந்த அதிர்ச்சி உண்மை தெரிய வந்தது. அந்த திவ்யா வேறு யாருமல்ல, சூர்யாவின் நிச்சயிக்கப்பட்ட மணப்பெண். நகரத்திலேயே இரு வீட்டார் சம்மதத்துடன் அவர்களுக்கு கோலாகலமாக திருமணம் நிச்சயமாகியிருந்தது. திவ்யாவும் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த பெண். சூர்யா ஆசையாக தொடக்கம் செய்திருக்கும் இயற்கை விவசாயத்தை பார்க்கவும் அவனுடன் சில நாட்களை செலவிடவுமே அவள் நகரத்தில் இருந்து அந்த சிறிய கிராமத்திற்கு வந்திருந்தாள். சூர்யா மிகவும் பெருமையோடும் பூரிப்போடும் தன் தோட்டம், தான் விளைவித்த பயிர்கள் எல்லாவற்றையும் திவ்யாவிற்கு சுற்றி காட்டினான். இருவரும் புன்னகைத்தபடியே ஆங்கிலத்தில் மிக ஆத்மார்த்தமாக பேசிக் கொண்டனர். தூரத்தில் இருந்து அந்த முறையான அழகான காதலை பார்த்து கொண்டிருந்த கௌரியின் குடலும் நெஞ்சும் பொறாமையால் கொதித்து சுருண்டன. அவளது மனதுக்குள் பொறாமை எனும் நெருப்பு ஜூவாலை வீசி எரிய தொடங்கியது. நான் நாள் முழுவதும் இந்த சுடு வெயிலில் சேரும் சகதியுமாக நின்று உடம்பை முறித்து கொண்டு உழைத்தாலும் எனக்கு கிடைக்காத அந்த ராஜ மரியாதை, அந்த சொகுசு கார், அந்த அந்தஸ்து இந்த திவ்யாவிற்கு எவ்வளவு சுலபமாக கிடைத்து விட்டது என்ற குரோதம் அவளை பைத்தியமாக்கியது. அவர்களை பார்த்த ஊர் மக்கள் அனைவரும், பாருங்களேன், சீதாராமன் ஜோடி மாதிரி எவ்வளவு அம்சமா இருக்காங்க, நம்ம சூர்யா சாருக்கு ஏற்ற அழகான பொண்ணு என்று மனதார வாழ்த்தி பாராட்டினார்கள். சிவராமன் வாத்தியாருக்கோ திவ்யாவை பார்த்ததும் அளவில்லா மகிழ்ச்சி. ஒரு நாள் கௌரி வயலில் களை எடுத்து கொண்டிருந்த போது திவ்யா மெல்ல நடை போட்டு அவள் அருகே வந்தாள். இயல்பான புன்னகையுடன் கௌரியை பார்த்து, வேலையெல்லாம் நல்லா நடக்குதாமா? சூர்யாவுக்கு நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் சரியா கொடுத்தீங்களா என்று ஒரு முதலாளியின் உரிமையோடும் பரிவோடும் விசாரித்தாள். திவ்யா எந்த உள்நோக்கமும் இன்றி அவளை ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக கருதிய அப்படி கேட்டாள். ஆனால் அந்த நேரத்தில் திவ்யாவின் கழுத்தில் மின்னிய வைர மாலையும் அவளது கர்வமும் கௌரியின் கண்களை உறுத்தின. அவளது நெஞ்சில் ஆத்திரமும் வெறுப்பும் தலைக்கேறியது. அன்று இரவு தன் கூரை வீட்டில் படித்திருந்த கௌரியின் கண்களுக்கு உறக்கம் வரவில்லை. திவ்யாவின் சிரிப்பும் அவளது சொத்துக்களும் சூர்யா அவளுக்கு கொடுத்த அன்பும் மட்டுமே கௌரியின் மனக்கண்ணில் வந்து அலைக்கழித்தன. நான் மட்டும் இந்த கிராமத்து குப்பையிலேயே அழுகி சாக வேண்டுமா? இவள் மட்டும் நகரத்து அரண்மனையில் மகாராணி போல வாழ வேண்டுமா? இல்லை, இது கண்டிப்பாக முடியாது. சூர்யாவின் சொத்து, அவன் கார், அந்த நகரத்து வாழ்க்கை எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தமாக வேண்டும். எந்த கொடூரமான சதியை செய்தாவது இந்த திவ்யாவை சூர்யாவின் வாழ்க்கையிலிருந்தும் இந்த ஊரிலிருந்தும் நிரந்தரமாக துரத்தி அடிக்க வேண்டும் என்று கௌரி தன் மனதிற்குள் பயங்கரமான முடிவெடுத்தாள். இதுவரை போலித்தனமான அமைதியோடு ஆடிய ஆட்டம் இப்போது ஒரு கொடூரமான போராக உருவெடுக்க தொடங்கியது. சூர்யா ஏற்கனவே தன் போலி கள்ளமின்மையில் பாதி மயங்கி இருக்கிறான் என்பதை கௌரி மிக தெளிவாக அறிந்திருந்தாள். அவனை திவ்யாவிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்றால் அவனது மனதிற்குள் ஒளிந்திருக்கும் நாயகன் பிம்பத்தை தட்டி எழுப்ப வேண்டும் என்று கணக்கு போட்டாள். அதற்காக அவள் ஒரு மிக கொடூரமான அதே சமயம் சக்தி வாய்ந்த கண்ணீர் நாடகத்தை அரங்கேற்ற தீர்மானித்தாள். அன்று மாலை வேளை சூர்யா தோட்டத்தில் வேலைகளை முடித்துவிட்டு திவ்யாவிடம் போனில் பேசிவிட்டு தனியாக நின்று கொண்டிருந்தான். சூழல் அமைதியாக இருப்பதை உறுதி செய்து கொண்ட கௌரி தன் புடவையை ஆங்காங்கே சற்றே கிழித்து கொண்டாள். தலைமுடியை களைத்துவிட்டு யாரோ தன்னை அடித்து துன்புறுத்தியது போல முகம் முழுவதையும் சோகமயமாக மாற்றினாள். கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி வழிய மூச்சிறைக்க ஓடி வந்து சூர்யாவின் காலடியில் அப்படியே சுருண்டு விழுந்தாள். அவளது அந்த நிலையை கண்டு சூர்யா பதறி போனான். கையில் வைத்திருந்த போனை நழுவ விட்டு அவள் அருகே மண்டியிட்டு அமர்ந்தான். கௌரி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? யாராவது உனக்கு தொந்தரவு கொடுத்தார்களா என்று பதற்றத்தோடு கேட்டான். கௌரி விக்கி விக்கி அழுதபடி தன் பொய்யான கண்ணீர் மலையை பொழிந்து அந்த புனைவு கதையை கூற தொடங்கினாள். சார், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். என் அப்பா சுப்பையா ஊர்ல இருக்கிற ஒரு கொடூரமான ஜமீன்தார்
ஜமீன்தாரிடம் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி இருக்கிறார். அந்த பணத்தை எங்களால திரும்ப கொடுக்க முடியல. இப்போ அந்த ஜமீன்தார் பணத்துக்கு பதிலா என்னை அவனுக்கு 2வது பொண்டாட்டியா கல்யாணம் பண்ணி தர சொல்லி மிரட்டுறான். என் அப்பாவும் பண ஆசையில என்னை அந்த ஆளுக்கு விற்க தயாராயிட்டார். நாளைக்கு காலையில என்னை அந்த வயசான கிழவனுக்கு கட்டி கொடுக்க போறாங்க. எனக்கு அந்த நரகத்துக்கு போக விருப்பம் இல்லை சார். நான் இன்னைக்கே ஊர் கிணத்துல விழுந்து செத்து போயிடுவேன் சார் என்று அவனது கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு நெஞ்சில் அடித்து கதறும் நாடகத்தை செய்தாள். அவளது கதறலையும் பொய் கண்ணீரையும் கண்ட சூர்யாவுக்கு பூமி அதிர்வது போல் இருந்தது. கள்ளம் அறியாத நேர்மையான அந்த இளைஞனின் மனதை அவளது சோக நாடகம் அடியோடு உருக்கிவிட்டது. அவனுள் இருந்த ரட்சகன் விழித்து கொண்டான். அவன் கௌரியின் கைகளை பிடித்து அவளது கண்ணீரை துடைத்தபடி, நீ எதற்கும் பயப்படாதே கௌரி, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னுடைய இந்த எளிய வாழ்க்கையை நாசமாக்க யாரையும் விடமாட்டேன். அந்த ஜமீன்தாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டுமோ அதை நான் தருகிறேன். உன்னை காப்பாற்றும் பொறுப்பு என்னுடையது என்று உறுதியளித்தான். அந்த நொடியில் அவனது கண்களில் இருந்த அனுதாபம் குருட்டுத்தனமாக ஈர்ப்பாக மாறியதை கௌரி தெளிவாக கண்டாள். அன்றிலிருந்து சூர்யாவின் நடத்தை முற்றிலும் மாறியது. கௌரியை காப்பாற்ற வேண்டும் என்ற தீவிரமான சிந்தனையில் நகரத்தில் இருந்து திவ்யா போன் செய்யும் போதெல்லாம் தோட்டத்தில் வேலை அதிகமாக இருக்கிறது என்று பொய் சொல்லி தவிர்க்க தொடங்கினான். திவ்யாவிற்கு ஒதுக்க வேண்டிய நேரத்தை எல்லாம் கௌரிக்கு ஆறுதல் சொல்வதிலேயே கழித்தான். இந்த விசித்திரமான மாற்றம் ஊர் பெரியவரான சிவராமன் வாத்தியாரின் கவனத்திற்கு தப்பவில்லை. கிராமத்தின் அனைத்து ஜாதகமும் அறிந்த சிவராமன் வாத்தியாருக்கு சுப்பையா யாரிடமும் கடன் வாங்கவில்லை என்ற உண்மை நன்றாக தெரியும். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த வாத்தியார் உடனே சூர்யாவை தனியாக அழைத்து எச்சரித்தார். சூர்யா, நீ தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறாய். கௌரி பேராசை பிடித்தவள். அவளது தந்தை சுப்பையா எந்த ஜமீன்தாரிடமும் கடன் வாங்கவில்லை. உன்னுடைய பணத்தை பறிப்பதற்காக அவளும் அவளது அப்பாவும் ஆடும் நாடகம் இது. அவளது பொய்யான கண்ணீரை நம்பி உன்னை உயிர் உருக நேசிக்கும் திவ்யாவிற்கு துரோகம் செய்யாதே என்று புத்திமதி கூறினார். ஆனால் கௌரியின் போலி அன்பெனும் போதையில் மூழ்கி இருந்த சூர்யாவுக்கு வாத்தியாரின் வார்த்தைகள் பெரும் கோபத்தை வரவழைத்தன. ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு ஆதரவற்ற ஒரு ஏழை பெண்ணை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசுகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இனிமேல் என் சொந்த விஷயத்தில் தலையிடாதீர்கள் என்று கத்தி கூச்சலிட்டு தனக்கு வழிகாட்டியாக இருந்த அந்த நேர்மையான குருவையை அவமானப்படுத்தி அங்கிருந்து விரட்டி அடித்தான். தன் கண்ணீர் நாடகம் இவ்வளவு பலன் அளித்ததை கண்டு கௌரி மனதிற்குள் நரித்தனமாக சிரித்து கொண்டாள். சூர்யா இப்போது முழுமையாக தன் கை பாவையாக மாறிவிட்டான். திவ்யாவின் கதையும் முடிந்தது என்பதை உணர்ந்தவளாய் தன் அடுத்த கட்ட ஆபத்தான நகர்விற்கு தயாரானாள். கௌரி தன் இறுதி சதியை தொடங்கினாள். சூர்யா முற்றிலும் தன் வலையில் விழுந்து விட்டான் என்பதை அறிந்த அவள் தன் ஆட்டத்தின் மிக ஆபத்தான கடைசி பகடையை உருட்டினாள். ஒரு நாள் அதிகாலை வேளையில் சூர்யா தோட்டத்தில் நின்றிருந்த போது கௌரி ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து விக்கி விக்கி அழுவது போல நடித்தாள். 2 நாட்களாக உணவோ உறக்கமோ இல்லாதவள் போல தன் முகத்தை வாட வைத்துக் கொண்டாள். அவளது அந்த தீனமான நிலையை கண்ட சூர்யா பதற்றத்துடன் ஓடி வந்து அவளது கைகளை பிடித்து கண்ணீரை துடைத்தான். கௌரி, ஏன் இப்படி அழுகிறாய்? உன்னை பார்த்தால் என் பிராணனே போகிறது. தயவு செய்து அழாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறினான். அந்த உணர்ச்சி பூர்வமான தருணத்தை பயன்படுத்தி கொண்ட கௌரி அவனது கண்களை பார்த்து எமோஷனல் பிளாக்மெயில் செய்ய தொடங்கினாள். சார், நீங்க திவ்யா மேடத்தை கல்யாணம் பண்ணிட்டு சிட்டிக்கு போயிட்டு அந்த ஜமீன்தார் என்னை சும்மா விட மாட்டான். உங்க கல்யாண நாள் பக்கத்துல வருது. நீங்க இங்கிருந்து போன மறு நிமிஷமே என்னை இழுத்துட்டு போய் அந்த ஆளுக்கு கட்டி வச்சுடுவாங்க. நீங்க உங்க வாழ்க்கையை எனக்காக பாழாக்கிக்காதீங்க சார். நீங்க சிட்டிக்கு போய் திவ்யா மேடத்தோட சந்தோஷமா இருங்க. நான் இந்த ஊர் கிணத்துல விழுந்து என் உயிரை மாய்ச்சுகிறேன் என்று கூறி கதறினாள். அந்த வார்த்தைகள் சூர்யாவின் நெஞ்சில் இடி போல இறங்கின. அவளது போலி அமைதியை காப்பாற்ற வேண்டும் என்ற பைத்தியகாரத்தனமான அனுதாபம் அவனை குருடாக்கியது. அந்த நொடி கணத்திலேயே அவன் திவ்யாவிற்கு போன் செய்தான். திவ்யா போனை எடுத்ததும் சூர்யா எவ்வித இரக்கமும் இன்றி, திவ்யா, எனக்கு இந்த கிராமத்து வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கை இந்த மண்ணுக்கானது. உன்னால் இந்த வாழ்க்கைக்கு செட் ஆக முடியாது. அதனால் நாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்.
நம் உறவு இதோட முடியட்டும் என்று கூறி இரக்கமில்லாமல் பிரேக்கப் செய்தான். மறுமுனையில் திவ்யா கதறி அழுதும் தான் நேசித்தவனின் கொடூரமான மாற்றத்தை தாங்க முடியாமல் கண்ணீருடன் தன் கனவுகள் எல்லாம் கலைந்து போக நகரத்தில் இருந்து திரும்பினாள். திவ்யாவை துரத்தி அடித்த பிறகு சூர்யா கௌரியிடம் ஓடி வந்தான். கௌரி, இனி உனக்கு அந்த ஜமீன்தார் பயமே வேண்டாம். உன்னை காப்பாற்றும் பொறுப்பு என்னுடையது. உன் தந்தை வாங்கிய கடனுக்காக உன்னை மிரட்ட முடியாது. உன் எதிர்கால பாதுகாப்புக்காக நான் வாங்கியிருக்கும் இந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களையும் உன் மற்றும் உன் தந்தை சுப்பையாவின் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து தருகிறேன் என்றான். கௌரியால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. மனதிற்குள் அளவில்லா மகிழ்ச்சி பொங்கிய போதிலும் முகத்தில் போலி கண்ணீரை வரவழைத்து நாடகமாடினாள். ஆனால் சூர்யா கேட்கவில்லை. மறுநாளே சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் அனைத்தையும் கௌரி மற்றும் சுப்பையாவின் பெயருக்கு ரிஜிஸ்டர் செய்து முடித்தான். கையெழுத்திடும் போது கௌரியின் கைகள் சந்தோஷத்தில் நடுங்கின. பத்திரப்பதிவு முடிந்த மறுநாள் காலை சூர்யா தன் முகத்தில் அளவற்ற பெருமிதத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நின்றான். ஒரு ஏழை பெண்ணின் வாழ்வை காப்பாற்றி அவளுக்கு மறுவாழ்வு கொடுத்து விட்டோம் என்ற மிதப்பில் எதிர்கால கனவுகளோடு கௌரியின் கூரை வீட்டின் முன் வந்து நின்றான். ஆனால் அங்கே அவனுக்கு காத்திருந்தது பேரிடி. பழைய கிழிந்த புடவைக்கு பதிலாக நகரத்து பெண்கள் அணியும் விலை உயர்ந்த நவீன ஆடைகளை அணிந்து கண்களில் கருப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு தன் பெட்டி படுக்கைகளுடன் ஒரு காருக்காக காத்திருந்தாள் கௌரி. அவளது அந்த விசித்திர தோற்றத்தை கண்டு குழம்பிய சூர்யா, கௌரி, என்ன இது, இப்படி ரெடியா இருக்க? எங்கேயாவது போகணுமா? இப்போதான் உனக்கு எந்த பயமும் இல்லையே. நாம 2 பேரும் இந்த ஊர்லயே சந்தோஷமா விவசாயம் செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம் என்று அன்போடு கூறினான். அதை கேட்ட கௌரி இதுவரை தன் முகத்தில் அணிந்திருந்த போலி கள்ளமின்மை என்ற முகமூடியை கலற்றி எறிந்துவிட்டு சூர்யாவின் முகத்திற்கு நேராக கொடூரமாக உரக்க சிரித்தாள். அவளது அந்த அகம்பாவ சிரிப்பை கண்டு சூர்யா திகைத்து நின்றான். கௌரி அவனை ஏளனமாக பார்த்து, என்னது, உன் கூட கல்யாணமா? எவ்வளவு பெரிய முட்டாள்டா நீ. இந்த சேற்று வாழ்க்கையும் ஏழ்மையும் எனக்கு எப்போதும் அழுத்து போச்சு. உன் திவ்யா மாதிரி சிட்டில சொகுசா ராஜபோகமா வாழணுங்கிறது தான் என் ஆசை. அதுக்காகத்தான் அந்த ஜமீன்தார் கடன் கதையெல்லாம் கட்டுக்கதையா சொன்னேன். இப்போ கோடிக்கணக்கான சொத்து என் கைக்கு வந்தாச்சு. இதை ரியல் எஸ்டேட்டுக்காரனுக்கு வித்துட்டு நான் சிட்டிக்கு போறேன். போடா முட்டாளே என்று அலட்சியமாக கூறிவிட்டு வந்து நின்ற காரில் ஏறி பறந்து விட்டாள். இடியால் தாக்கப்பட்டது போல ஸ்தம்பித்து நின்றான் சூர்யா. தான் இத்தனை நாட்களாக நம்பிய அமைதியும் நாட்டுப்புற பாடல்களும் மண்பானை மோரும் கண்ணீரும் வெறும் சொத்தை பறிப்பதற்காக வீசப்பட்ட பயங்கரமான வலை என்பதை உணர்ந்த போது அவன் காலடியில் பூமி பிளந்தது போல் இருந்தது. கையில் பணமுமின்றி சொத்துமின்றி நல்ல வழிகாட்டிய குருவையும் அவமானப்படுத்தி உண்மையாக நேசித்த திவ்யாவையும் இழந்து நடுத்தெருவில் அனாதையாக நின்றான். தான் செய்த மாபெரும் தவறை உணர்ந்து நெஞ்சில் அடித்து கதறியபடியே திவ்யாவிற்கு போன் செய்தான். திவ்யா, என்னை மன்னிச்சிடு திவ்யா. அந்த கௌரியின் பொய் கண்ணீரை நம்பி நான் குருடாயிட்டேன். என்னை ஏமாத்தி என் சொத்தை எல்லாம் பறிச்சிட்டு போயிட்டா. தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு திவ்யா. நான் சிட்டிக்கே வந்துடுறேன் என்று கதறி அழுதான். ஆனால் திவ்யா இப்போது பழைய திவ்யாவாக இல்லை. அவள் மிக கம்பீரமாகவும் உறுதியாகவும் பதிலளித்தாள். சூர்யா, ஆபத்தில் உனக்கு புத்தி சொன்ன குரு சிவராமன் வாத்தியாரையும் உன்னை உயிராக நேசித்த என்னையும் ஒரு போலி கண்ணீருக்காக வீதியில் விட்டு போனாயே. உனக்கு இது சரியான தண்டனை. வெளி தோற்றத்தின் போலி கவர்ச்சிக்கு மயங்கி உண்மையான சொத்துக்களை ஒதுக்கிய உனக்கு என் வாழ்க்கையில் இனி எப்போதுமே இடமில்லை என்று கூறி தொடர்பை நிரந்தரமாக துண்டித்தாள். சூழ்ந்திருந்த அமைதியில் சூர்யாவின் வாழ்க்கையில் இப்போது எஞ்சி இருந்தது வெறுமையும் தனிமையும் வாழ்நாள் முழுமைக்குமான ஆறாத பச்சாதாபமும் மட்டுமே. கதையின் நீதி, போலியான வெளி தோற்றத்திற்கும் போலி கண்ணீருக்கும் மயங்கி ஆபத்து மற்றும் கஷ்ட காலத்தில் கூடவே இருக்கும் உண்மையான அன்பையும் சொந்தங்களையும் இழந்துவிடக் கூடாது. பேராசை பிடித்த சுயநலவாதிகள் தங்கள் காரியம் முடிந்ததும் நம்மை கசக்கி எரிந்து விடுவார்கள். உண்மை எது போலி எது என்பதை ஆராய்ந்து உணராவிட்டால் இறுதியில் எஞ்சுவது ஏமாற்றமும் ஆறாத பச்சாதாபமும் மட்டுமே. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.